வணக்கம். தற்போதைய தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராகவோ அல்லது அமைச்சர் மற்றும் முதலமைச்சருக்கு எதிராக ஏதேனும் விமர்சனம் முன்வைத்தால் அது அவதூறு என கூறி கைது செய்யக்கூடிய சம்பவம் என்பது இந்த 2 மாதம், குறிப்பாக தற்போதைய அரசு பதவியேற்ற இந்த 2 மாதங்களில் கைது படலம் என்பது அதிகரித்து வருவதை பார்க்கின்றோம். அதை குறிப்பிட்டு ஒரு ஆங்கில நாளேடு தலையங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த 2 மாதங்கள் அவதூறுக்காக இத்தனை பேர் கைதா என்ற அடிப்படையில் அந்த தலையங்கம் வெளியாக இருக்கிறது. அதை மேற்கோள் காட்டி முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை எல்லாம் கிரிமினல் சட்ட பிரிவுகளை பயன்படுத்தி அடக்கிட பார்க்கும் தாவேக அரசின் போக்கை கடுமையாக சாடியுள்ளது அந்த ஆங்கில நாளேடு. அந்த நாளேட்டுடைய இன்றைய தலையங்கம் இது குறித்து வெளியிட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய முதலமைச்சருக்கு புரிவது போல செல்ல வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் வெளியாகும் பத்திரிகையின் நடுப்பக்கம் அவரது தலையில் நங்கு நங்கென்று குட்டியிருக்கிறது என்றும் ஆட்சியினுடைய அலங்கோலங்களை எல்லாம் கைது நடவடிக்கைகளால் சரிகட்டி விடலாம் என்று இந்த அரசு எண்ணினால் மக்களே அந்த ஆணவத்துக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அந்த எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஏனென்றால் இதற்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைதாக இருக்கட்டும், அதே போன்று மார்கண்டேயன் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் கைதாக இருக்கட்டும், இது போன்ற கைது சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள், முதலமைச்சருக்கு எதிராக முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் என்றெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த கைது நடவடிக்கை என்பது அதிகரித்து வருகின்றது. இதற்கு நேற்று தினமே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் அவதூறு வழக்குகளில் கூட எதற்கு தொடர்பில்லாத குற்றப்பிரிவுகளை சேர்க்கிறீர்கள் என நீதிமன்றத்திடம் சமீபத்தில் தானே குட்டு வாங்கினீர்கள் என்று குறிப்பிட்டு மு.க.ஸ்டாலின் அந்த பதிவை நேற்று தினம் அவர் வெளியிட்டிருந்தார். அதாவது மார்கண்டேயனுடைய கைதை கண்டித்து அந்த பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயனுடைய கைதை கண்டித்து நேற்று அந்த பதிவு வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்றைய ஒரு ஆங்கில நாளேடு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தலையங்கத்தை குறிப்பிட்டு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இந்த பதிவை இன்று வெளியிட்டிருக்கின்றார். ஷர்மிளா.